Hi friends, welcome to DBS Civil Academy. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பில்டிங் மெட்டீரியல் பார்க்க போறோம். பில்டிங் மெட்டீரியல் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் क्वेश्चन அதிகமா கேட்பாங்க. மேக்ஸிமம் 10 நம்பர் ஆஃப் क्वेश्चंस நமக்கு அதிகமா கேட்பாங்க. இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ்ல என்னென்ன படிக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா டிம்பர், ஸ்டோன் அண்ட் பிரிக்ஸ், பெயிண்ட்ஸ் இது மோஸ்ட்லி இதுல இருந்து ஒரு 6 நம்பர் ஆஃப் क्वेश्चंस கேட்பாங்க. இத தவிர்த்து நம்ம வந்து படிக்கணும்னா கிளாஸ், லைம், மார்ட்டர்ஸ் அத பத்திலாம் படிக்கணும். சோ இது பில்டிங் மெட்டீரியல்ஸ் பத்தி ஒரு ஓவர் வியூ தான். நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிற டாபிக் பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் பத்தி நம்ம கொஞ்சம் எலாபரேட்டரா படிக்கலாம் இன்னைக்கு. ஸ்டோன்னா என்ன? ஸ்டோன்னா அது ஒரு டைப் ஆஃப் சாயில் தான். அது எப்படி சாயில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த வல்கனஸ்லேருந்து வெளியில் வர மேக்மாஸ், அந்த வல்கனஸ் வெடித்து வெளியில் வரக்கூடிய லாவாஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்டோன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக நம்மளோட சாயிலில் வந்துட்டு ஏர் வாய்ட்ஸ் அதிகமாக இருக்கும், பட் நம்ம ஸ்டோனில் வந்து ஏர் வாய்ட்ஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஸ்டோனில் வந்துட்டு அந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் காம்பேக்ட் ஆகி அதோட ஏர் வாய்ஸ்லாம் மினிமமாக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டோன். நம்ம இந்த ஸ்டோன்ஸ் பர்பஸ் வந்து மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா ஹில்லி ஏரியாஸில் யூஸ் பண்ணுவோம். ஏன் ஹில்லி ஏரியாவில் ஸ்டோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே லோக்கல்லே கிடைக்கக்கூடியது அதிகமாக கிடைக்கும். தென் அங்கே வந்து லேண்ட் ஸ்லைடிங்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ரீட்டைன் பண்ணுறதுக்காக ரீட்டைனிங் வால் பர்பஸ்க்காக நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் பிளைன் டெரைன்ஸில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் பர்பஸ்க்காக, ஒரு டிசைன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. தென் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால்ஸ்லாம் இப்போதைக்கு ஸ்டோனில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோனை பற்றி தான் நீங்கள் படிக்க போகிறோம். ஸ்டோனை வந்து எப்படி 3 டைப் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று என்னன்னா ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், பிசிக்கல் கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் என்ன? அந்த ஸ்டோனோட நேச்சர், அது இருக்கக்கூடிய பிளேஸில் அதோட கேரக்டர்ஸை வச்சு ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் என்னென்ன மாதிரிலாம் டைப்ஸ் இருக்குது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ igneous ராக்ஸ் பார்க்கலாம். igneous ராக்ஸ்னால் என்னென்னா நம்ம வல்கனஸ்லேருந்து வெடித்து அதுலேருந்து இருக்க மேக்மா வெளியில் வரும்போது நம்மளோட அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர்னால அது வந்துட்டு ராக்காக ஃபார்ம் ஆகும். சடன் கூலிங்னால ராக்காக ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிற மேக்மாஸை தான் நம்ம வந்து igneous ராக்ஸ்னு சொல்லுவோம். அந்த igneous ராக்ஸை ரெண்டாக சப்டிவிஷன் பண்ணுவோம். ஒன்று இன்டர்இசிவ் ராக் அண்ட் எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ஸ். இன்டர்இசிவ் ராக்ஸ்னால் ஒரு கன்சிடரபிள் டெப்த்தில் உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு அது கூல் ஆகுதுன்னா அது இன்டர்இசிவ் ராக்ஸ் சொல்லுவோம். எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ஸ்னா வெளியில் வர மேக்மா வெளியில் வர அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர்னால ஆகுச்சுன்னா அது எக்ஸ்ட்ரூசிவ் ராக்னு சொல்லுவோம். அந்த இன்டர்இசிவ் ராக்ஸை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஒன்று ப்ளூட்டோனிக் ராக் அண்ட் ஹைப்போபைசல் ராக். ப்ளூட்டோனிக் ராக்னா ஒரு கன்சிடர் டெப்த்லேயே அது மேக்மா வெடிச்சு டெஸ்ட்ராய் ஆகிட்டு வெளில வரும்போது கன்சிடர் டெப்த்லேயே வந்துட்டு அது கூல் ஆகுது அப்படின்னா அது அப்படி கிடைக்கக்கூடிய ராக்ஸ் வந்து நம்ம ப்ளூட்டோனிக் ராக்னு சொல்லுவோம். அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரானைட். நம்மளுக்கு ஹைப்போபைசல் ராக்ஸ்னா ஒரு ஷாலோ டெப்த்தில் கன்சிடர் டெப்த் இல்லாமல் ஒரு ஷாலோ டெப்த்தில் வந்துட்டு அது கூலாகி ஒரு ஸ்டாண்டர்டில் ஒரு ராக் ஃபார்ம் ஆகுதுன்னா அது வந்து ஹைப்போபைசல் ராக்னு சொல்லுவோம். அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாலரைட் நம்மளுக்கு. தென் வந்து எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ஸ்னா அந்த வல்கானிக் எக்ஸ்ட்ரீம்லி வெளியில் வந்துட்டு அது வெளியில் வந்துட்டு அது மூலிமா கூலாகி ராக்காக ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் வந்து வல்கானிக் ராக்னு சொல்லுவோம். அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பசால்ட். நம்ம இப்போ இந்த கிரானைட், டாலரைட், பசால்ட்லாம் டே லைஃப்பில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிரானைட்லாம் வந்துட்டு ஆர்னமெண்டல் பர்பஸ்க்காக நம்ம ஃப்ளோர்ஸ்க்குலாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பசால்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக ரோட் மெட்டல் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செடிமெண்டரி ராக்ஸ்னால் இப்போ இந்த igneous ராக்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆன igneous ராக்ஸ்லேருந்துட்டு வெதரிங் பர்பஸ் மூலயமா அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ், ஏர் பார்ட்டிகல்ஸ் அண்ட் மாய்ஸ்டர்ஸ் மூலிமா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வெதரிங் ப்ராசஸ் மூலிமா டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகி ஒரு இடத்துல செடிமெண்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு ராக் ஃபார்ம் ஆகும். அப்படி ஆகிறது பேர் தான் செடிமெண்டரி ராக்ஸ்னு சொல்லுவோம். செடிமெண்டரி ராக்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன், சாண்ட்ஸ்டோன் அண்டு கிராவல்ஸ் இதெல்லாமே நம்மளுக்கு வந்து செடிமெண்டரி ராக்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். தென் அடுத்து மெட்டாமார்பிக் ராக். செடிமெண்டரி ராக்ஸ்லேருந்துட்டு நம்ம மெட்டாமார்பிக் ராக் எப்படி வருதுன்னா டியூ டு சம் ஹீட் அண்ட் ப்ரெஷர் மூலிமா நம்ம செடிமெண்டரி ராக்ஸோட நேச்சர் ஆஃப் கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகி ஒரு ராக் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு பேர் வந்து மெட்டாமார்பிக் ராக்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஜென்ரலாக ஃபார்ம் ஆகி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜியாலஜி கிளாஸிஃபிகேஷனில் igneous ராக், செடிமெண்டரி ராக், மெட்டாமார்பிக் ராக். நம்ம வல்கனஸ்லேருந்து வெடிச்சு வர டெஸ்ட்ராய்ட் ஆகிட்டு வெளியில் வர மேக்மா வெளியில் வந்தாலும் நம்மளோட அட்மாஸ்பியர் ப்ரெஷர்னால சடனாக கூலாகி ஒரு பிளேஸில் செட்டில் ஆகுது. அது சுற்றி இருக்க சரௌண்டிங்கில் ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்மாஸ் எல்லாத்தையுமே நம்ம igneous ராக்ஸ் சொல்லுவோம். அதுலேருந்து வெதரிங் ப்ராசஸ் மூலிமா இன்னொரு பிளேஸுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆயிடுச்சுன்னா செடிமெண்டரி ராக்ஸ் சொல்லுவோம். தென் அதுலேருந்துட்டு சம் ஹீட் அண்ட் ப்ரெஷர் மூலிமா அதோட நேச்சர் ஆஃப் கேரக்டர்ஸ் மாறி நம்மளுக்கு மெட்டாமார்பிக் ராக்ஸ் கிடைக்கும். தென் பார்த்தீங்கன்னா இப்போ மெட்டாமார்பிக் ராக்ஸில் சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க.
இப்போ சாண்ட்ஸ்டோன்லேருந்து அதோட கேரக்டர் மாறிச்சுன்னா என்ன கிடைக்கும், லைம்ஸ்டோன்லேருந்து அதோட கேரக்டர் மாறிச்சுன்னா என்ன கிடைக்கும், அது கிரானைட்லேருந்து அதோட கேரக்டர் மாறிச்சுன்னா என்னென்னு கிடைக்கும் கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன்லேருந்து அதோட கேரக்டர் மாறி நம்மளுக்கு மெட்டமார்பிக் ராக்கா என்ன கிடைக்குன்னா மார்பிள்ஸ் கிடைக்கும். தென் சாண்ட்ஸ்டோன்லேருந்து அதோட கேரக்டர்ஸ் மாறி அதோட ராக் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா குவார்ட்சைட் சொல்லுவோம். தென் கிரானைட்லேருந்து அதோட கேரக்டர் மாறி மெட்டமார்பிக் ராக்கா ஜெனீசியஸ் ஃபார்ம் ஆகும். தென் ஷேல்லேருந்து ஸ்லேட் கிடைக்கும். இது எல்லாமே நம்ம ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய பர்பஸை தான் பார்த்துருக்கோம் ராக்கில். தென் இதை போலவே ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் இருக்குது, கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இதெல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.